வாகை வானொலி வான்வழி தமிழொலி மற்றும் ஒரு காஃபி வித் TND நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது தீபா மற்றும் தீபா. 30 கோடி முகமுடையாள், உயிர் மெய்புறம் ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள். ஆமாங்க, நம்ம என்னதான் மொழியாலையும் உணவாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் வேறுபட்டாலும் எல்லாருமே நாம் இந்தியர்கள் தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நாங்க தீபாவளி அப்புறம் நவராத்திரி ரெண்டையும் ஒன்றிணைத்து கர்பா மீட்ஸ் தீபாவளி அப்படிங்கிற ஒரு காஃபி வித் TND உங்களுக்காக தரோம். அடிலைட் பெண்கள் எவ்வளவு அழகா இந்த நவராத்திரி தீபாவளியை கொண்டாடுறாங்கன்னு எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. અને ભૂલો બધી વાત પ્રેમની આ મૌસમ છે. अब आओ मेरे पास रह जाओ मेरे साथ प्रेमनी आ मौसम छे. होई गई रात અને ભૂલો બધી વાત પ્રેમની આ मौसम छे. अब आओ मेरे पास रह जाओ मेरे साथ प्रेमनी आ मौसम छे. मुझको अगर साथ तेरा तो भूलूं मैं सारा जहां. सोगाड़ा तारा छबीला तारा रंगीला तारा रंग वेद जुए तारी बात. सोगाड़ा तारा ओए छबीला तारा ओए रंगीला तारा रंग वेद जुए तारी बात रे. सोगाड़ा तारा छबीला तारा ओए रंगीला तारा रंग वेद जुए तारी बात रे. छुप छुप के तुम्हें देखा मैं करूं सारी सारी रात सारी सारी रात. छुप छुप के मुझे देखा तू कर सारी सारी रात सारी सारी रात. मिल जाए मुझको अगर साथ तेरा तो भूलूं मैं सारा जहां. सोगाड़ा तारा छबीला तारा रंगीला तारा रंग वेद जुए तारी बात. सोगाड़ा तारा ओए छबीला तारा ओए रंगीला तारा रंग वेद जुए तारी बात रे. सोगाड़ा तारा ओए छबीला तारा ओए रंगीला तारा रंग वेद जुए तारी बात रे. வணக்கம் நேயர்களே, மீண்டும் காஃபி வித் TND வாகை வானொலி வான்வழி தமிழொலி. எப்படி இருந்துச்சுங்க எங்க டான்ஸ்? அடிலைட் தமிழ் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கர்பா இந்த அடிலைட் மாநகரத்துல தீபாவளி ஸ்பெஷலா உங்களுக்காக இங்க இருந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட முழு டீம்மே இங்க இருக்காங்க. ஆடி டயர்ட் ஆயிட்டாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த தீபாவளி அப்புறம் அந்த நவராத்திரி கர்பா எல்லாமே பெண்களை முன்னிறுத்தி தான் அந்த பண்டிகையை ஆரம்பிக்குது. அதோடைய மெயின் ஒரு கருத்தே பார்த்தீங்கன்னா பெண்மையை மேன்மைப்படுத்துறது தான் இல்லைங்களா? ஸோ நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து பயங்கரமாக ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஃபேவரட் ரொம்ப பிடிச்ச தீபாவளி நிகழ்வு நினைவு ஏதாவது இருந்தால் யாராவது எங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்களா? என் பேரு சங்கீதா. வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் we are having a very good time today. Thanks for organizing. ஸோ என்னோட ஃபேவரட் தீபாவளி மெமரினா, நான் வளர்ந்தது ஃபுல்லாக மும்பையில். ஸோ அதனால் மும்பையில் தீபாவளி ரொம்ப கிராண்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ எல்லா இடமுமே யூ வில் பி ஏபிள் டு see lights, lots of sweets and everything. ஸோ எங்களோட சைல்ட்ஹுட் மெமரி தான் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறது. ஸோ 5 days புது ட்ரெஸ் போட்டு 5 days பயங்கரமாக பட்டாசு வெடிப்போம். எல்லா லைக் ஒரு சொசைட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 ஃபேமிலிஸ் இருக்குன்னா எல்லாருக்கும் போய் ஸ்வீட்ஸ் கொடுப்போம்.
அண்ட் எல்லாருக்கூடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் ஸ்கூல்லையுமே நமக்கு ஒரு 1 month வெக்கேஷன் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ தீபாவளி வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பரபரப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ இங்கேயுமே நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம் அண்ட் ஃபீல்ஸ் குட் டு பி ஹியர். ஊர்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம தீபாவளி பண்டிகையை வந்து கொண்டாடாம இருந்தா கூட பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் பண்டிகை பலகாரம் தர்றதுலயே நமக்கு ஒரு மாசத்துக்கு அது இப்போ வந்து அடிலேட்ல வந்தப்புறம் எனக்கு அது இப்பவும் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுறது, தென் பலகாரம் கொடுக்கறது, அன்பை பரிமாறுறோங்க. அன்பு அது ரொம்ப நல்லாவே நடக்குது. ரொம்ப நன்றி. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய ஃபேவரட் மெமரிஸ் இருக்கீங்க. இப்போ எது ரொம்ப பிடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடித்தம் இருக்குங்க. லைக் எனக்கு வந்து கருப்பட்டி அல்வா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்ன பலகாரம் ரொம்ப பிடிக்கும்? அதை செஞ்சிருக்கீங்களா? செஞ்சு கரெக்டா வந்திருக்குதா? யாராவது ஒருத்தர் எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? சொல்லுங்க. வித்யா, என் பேரு வித்யா. எனக்கு ரொம்ப பிடிச்ச தீபாவளி பலகாரம்னா குலோப் ஜாமுன். ஆனால் பல தடவை செஞ்சு சொதப்பிருக்கேன். ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. அது அந்த அந்த கலரு, அந்த ஸ்வீட்டு, அந்த சாஃப்ட்னஸ் இன்சைட், அது வந்து இட்ஸ் லைக் நீ எவ்வளோ ஹார்டாக வெளியில் தெரியாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் கிரேட் ஆர்ட். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் ஐ ஹவ் நெவர் பீன் டு ஹர் பாயிண்ட் ஆஃப் மேக்கிங் தட். தட்ஸ் மை மெமரி ஆஃப் தட். ஓகே, ரொம்ப நன்றி. வேற யாராவது உங்களுடைய ஒரு பிடித்தமான வித்யா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வித்யா. தஞ்சாவூர்லேருந்து வரேன். தீபாவளினாவே ஸ்வீட்ஸ் தான். எங்கள் பாட்டி செஞ்சு, அப்புறம் எங்கள் அம்மா செஞ்சு, எல்லா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸ் வந்து முறுக்கு அண்ட் மைசூர் பாக்கு, குலாப் ஜாமுன். இது வரலும் நான் எல்லா வருஷமும் இந்த 4த்தையும் செஞ்சுட்டு வரேன். எல்லா வருஷமும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கேயும் அட்லைன்லையும் ஷேர் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வேற யாராவது உங்களுடைய பிடித்தமான பலகாரம்? கேத்ரி? பலகாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தீபாவளினாலே அதிரசம் தான். எந்த வீட்டுல இருந்து வர அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கு. நானும் எங்க அக்கா உட்காந்து ஸ்பூன் போடலாம் போடுவோம். இப்போ எங்க அக்கா ரொம்ப நல்லா பண்ணுவா. எனக்கு பண்ண தெரியாது. நான் நல்லாவே சாப்பிடுவேன் கொடுத்தா. ஆனா இது வரைக்கும் தீபாவளிக்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ அந்த பலகாரத்தெல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. கோர் மெமரியில வந்து நான் சொல்லணும்னா, சின்னதுல வந்து தீபாவளினாலே வருஷம் கசின்ஸ்லாம் சேர்ந்துட்டு யாரு கையில வெடி பிடிச்சி போடுறா, இது ஒரு பெரிய போட்டி. எங்க எல்லா கசின்ஸ் கிடையில ஒரு 10 கசின்ஸ் இருந்தோம், ஒரே ஏஜ் குரூப்ல. ஸோ பிஜிலி வெடியில ஆரம்பிச்சு லக்ஷ்மி வெடி, ஆட்டம் பாம்பு வெடி வரைக்கும் யார் கையில தைரியமா பிடிச்சி தூக்கி போடணும், இதுதான் எங்களோட காம்படிஷன். எல்லா காம்படிஷன்லயும் பெரிய அண்ணன்கள்ட்ட தோத்துருவேன். ஆனா பொண்ணுங்க எல்லாருலயும் நான் தான் முன்னாடி இருப்பேன் போடுறதுக்கு. இன்னொரு ரொம்ப கோர் மெமரினா, அந்த அம்மியில பால் பவுடர் டின் வரும். அந்த ஆட்டம் பாம்பை உள்ள வச்சு அது மேல டின்னை போட்டு அந்த டின் பறக்கிறத நாங்க வேடிக்கை பார்ப்போம். தட் வாஸ் a very கோர் மெமரி. இது யாரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல. பட் அதை ஷேர் பண்றப்ப ஐ லைக் ரீலிவ் தட்
childhood. ரொம்ப உண்மையான விஷயங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இவ்வளோ தீபாவளியை நமக்குன்னு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இதே மாதிரி ஓவர்லாப்பிங்கால நம்ம எல்லாருமே கொண்டாடிப்போம். ஆனால் நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஒரு பட்டாசோ அட்லீஸ்ட் அம்மாக்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் பலகாரத்தை மேனேஜ் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த டின்னா சுட்டு வைக்கிறது ஒரு வாரம் முன்னாடி இருந்தே பலகாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த பட்டாசு சொன்னீங்க இல்லைங்களா கேத்ரின், அதில் இன்னொரு ஆடட் மெமரி என்னன்னா, ஆக்சுவலி தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அதுல இருக்க பட்டாசு மருந்து எல்லாம் வச்சு அதுல ஒரு சந்தோஷம். அதாவது அந்த பட்டாசுங்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாடி நரம்பு ரத்தம் துடிக்கிற விஷயம். எப்ப அப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவாங்க, எப்ப பலகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் ஏங்கி இருக்கோம். நம்ம எல்லாம் ஏங்கி இருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது கிடைக்கல. இப்போ நியூஸ் பாத்தீங்கன்னா பட்டாசையே பேன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த பெஸ்ட் மெமரிஸோட நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒர்க்கிங் விமன் அண்ட் நமக்கு அடிலைடுக்கு இது தீபாவளிக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு நிரந்தரமா ஒரு லீவ் நாள் கிடையாது. அண்ட் நமக்கும் வந்துட்டு இந்த பண்டிகையை நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆஃபீஸும் போகணும், ஷிஃப்ட்டை பார்க்கணும், அப்புறம் ஃபேமிலி லைஃப் எல்லாமே இருக்கு இல்லைங்களா. நம்ம எப்படி இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்துட்டு அதை இன்னும் ஹெக்டிக்கா நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்துட்டு யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ், இல்ல வாட் டிப்ஸ் யூ மைட் கிவ் டு தி அதர் பீப்புள்? இந்த ட்ரெடிஷனை நம்ம கண்டினியூ பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அக்கேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? how do you feel the vibe about it? என் பேர் ஜெகதீஸ்வரி. இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி, வாய்ப்பும் நன்றி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எந்த ஊரில் நம்ம இருந்தாலும் நமக்கு வந்து பிஸி ஷெட்யூலில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட பண்டிகைங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஸோ என்ன இருந்தாலும் நான் இங்கே அடிலைட்டில் நாங்களும் இந்த சாட்டர்டே கூட ஷிஃப்ட் போயிட்டு தான் வரோம். ஸோ இருந்தாலும் இந்த ஈவினிங் டைமில் போயிட்டு ஏதோ முறுக்கோ இல்லை நம்மளால் முடிஞ்ச சின்ன பாசிப்பருப்பு லட்டோ இல்லை ரவா லட்டோ ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு வந்து சாமிக்கிட்ட வச்சு படைச்சி அது நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் நோம்பு பூஜைலாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே பண்ணிடணும். வருஷம் வருஷம் நாங்கள் விடவே மாட்டோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு வந்துருக்கும் போது நம்மளோட கலாச்சாரத்தெல்லாம் அவங்க கண்டிப்பாக நம்ம பண்ணலைன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக சொல்லித்தர அந்த இதில் இருக்கனால நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நம்ம குழந்தைங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நான் கரெக்டாக தான் பேலன்ஸ் பண்ணுறோம். ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அம்மா இருக்கனால அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இல்லைனாலும் நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஜெகா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மளாம் வந்து தமிழ்நாடு, நம்ம சவுத் இண்டியன்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ரொம்ப வந்து சீரியஸாக இருப்போமோ அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா பஞ்சாபிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டான்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே குஜராத்திஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாங்கியா அது இதெல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு அது மாதிரிலாம் இல்லையோ அப்படின்ட்டு. ஆனால் வந்து நம்மளும் நம்மக்கிட்டே நிறைய நடன திறமையெல்லாம் இருக்குது. நம்மளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் பண்ணுவோம். அதுதான் மெயின் ஃபோர்ஸே. நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கர்பா பண்ணது, டாண்டியா பண்ணதுக்கெல்லாம் மெயின் ரீசனே இதுதான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கர்பா பற்றி நிறைய பேருக்கு நமக்கு என்ன கர்பான்னு இப்போ இங்கே அடிலே வந்த பிறகோ அல்லது நம்ம ஊரில் இருக்கும் போதோ கர்பான்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டோ அல்லது சும்மாவோ போயிட்டு 2 டான்ஸ் பண்ணிட்டு வருவோம். அதை தாண்டி நிறைய பேருக்கு தெரியாது கர்பானா என்னன்னு இல்லையா. நம்ம ஜெயந்தி வந்து கல்கட்டாலேருந்து வந்திருக்காங்க, கல்கட்டாவில் இருந்துருக்குறாங்க. அதனால அவங்க வந்து கொஞ்சம் நமக்கு அதோடைய உள் கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. வணக்கம், நான் வந்து ஜெயந்தி. நான் born and bottom வந்து கல்கட்டா. ஸோ கர்பா வந்து எனக்கும் கிடையாது. பட் ஆக்சுவலி நம்ம வந்து துர்கா பூஜா மெயின்டைன் பண்ணுவோம். துர்கா பூஜா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கர்பா வந்து ஆக்சுவலி துர்கா பூஜா அண்ட் கர்பா இஸ் கிட்டத்தட்ட சேம். இஸ் 9 days ப்ரோக்ராம். அண்ட் கர்பா வந்து இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்பா இஸ் பிலாங்ஸ் டு த சக்தி. தட் மீன்ஸ் துர்கா பூஜா இஸ் பிலாங்ஸ் டு த சக்தி விச் இஸ் தேவி மா துர்கா. ஸோ கர்பாவில் வந்து ஆக்சுவலி கர்பாவில் என்ன நடக்கும்னா, அந்த விளக்கு அந்த தியா வந்து நடுவில் வச்சுட்டு லேடிஸ் வில் டான்ஸ். அட் த சேம் திங் இன் துர்கா பூஜா அஷ்டமி அன்னைக்கு நம்ம துன்னூச்சி டான்ஸ் சொல்லுவாங்க, விச் இஸ் லைக் தியா வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம டான்ஸ் ஆடுவோம் எல்லாரும் சேர்ந்து. துன்னூச்சி இஸ் அ தூப் டைப். அதில் வந்து நீங்கள்லாம் இதெல்லாம் போடுவீங்கல்ல வீட்டில், ஆமாம் விளக்கு இல்லை சாம்பார் எண்ணெயில் போடுவீங்கல்ல, அதெல்லாம் அப்படியே அதில் போட்டுட்டு அது கையில் வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க லேடிஸ் எல்லாம். அதே மாதிரி வந்து கர்பால வந்து அந்த சக்திக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு அந்த நடுவில் அந்த விளக்கு வச்சுட்டு எல்லாரும் அந்த டான்ஸ் ஆடுவாங்க. தட் இஸ் கால்ட் கர்பா. தட் வி ஆர் டூயிங். ஸோ தட் கர்பா. இது வந்து நம்ம நடனம் ஆடுறது மெயினாக வந்து நம்முடைய செல்ஃப் கேர்க்கு ஆகும். லைக் இன்னும் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிது, ப்ளஸ் நமக்கு இட்ஸ் அ குட் ஒர்க் அவுட் ஆல்சோ இல்லைங்களா. அப்புறம் வந்து இதில் எனக்கு பிடிச்ச எலிமெண்ட் வந்து அகெயின் தேவி.
அது வந்து எந்த ஒரு தேவி மேரி மாதாவா இருக்கட்டும், காளி மாதாவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சக்தியின் வடிவம். நம்மளோட ஹெல்த் கேரை வந்து இந்த பண்டிகை டைம்லலாம் நம்ம எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க கூட இருக்கிறீங்க. யாராவது வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பலகாரம் சாப்பிடாதீங்க அந்த மாதிரி டயட்டிக் டிப்ஸ் இல்லைங்க, ஜென்ரலா வேணா சங்கீதா நீங்க சொல்லுங்க. Yeah, sure, why not? So, as a nutrition consultant, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஃபெஸ்டிவல் கூட உங்களோட ஹெல்த் அசோசியேட் பண்ணுறதோட throughout the year, if you take care of your health, you don't have to worry about that one sweet. அந்த ஒரு அதிரசமோ ஒரு முறுக்கு சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை. பட் நான் தீபாவளி வரப்போகுது, அதனால நான் 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டாக் அப் பண்ணி வைக்கிறது. நம்ம கிலோ கணக்கில் வாங்கி வைக்க தேவையில்லை. நிறைய பண்ணி இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அவங்களுக்கு கொடுத்து எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நல்லா ஜெனரஸாக நிறைய கொடுத்து கதம் பண்ணிடுங்க. அந்த தீபாவளியோட அது முடிச்சிடணும். Like and across the year you should be taking care of yourself. And நிறைய விமன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவலுக்கும் இது பண்ணும் அதை பண்ணும்னு சொல்லிட்டு அவங்க மறந்துடுவாங்க. அப்படி மறக்காம ஒரு ஒரு 10-15 minutes ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் நம்மளை நல்லா பார்த்துக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் டைம் நமக்காக இருக்கணும். ஒரு 5 minutes யோசிக்கணும், நம்ம இன்னைக்கு டெய்லியில் என்ன பண்ண போகிறோம், நமக்காக நம்ம என்ன பண்ணுறோம். அந்த ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஏரில் வாக் பண்ணிட்டு வரலாம். ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு காஃபி குடிக்கணும்னா அமைதியாக உட்காந்து குடிங்க, இல்லை ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எவ்ரி சிங்கிள் டே டூ இட். எப்போதுமே நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஸ்கின் ஹெல்த்து, ஹேர் ஹெல்த்து எல்லாமே நல்லா இருக்கும். பேலன்ஸ்டாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு. நன்றி. சங்கீதா ஒரு விஷயம் ஆட் பண்ணணுமா? சொல்லுங்க. நீங்க ஹெல்த்தை பத்தி கேளுங்க, மென்டல் ஹெல்த் பத்தி கேளுங்க. ஜஸ்ட் ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ். நான் கவிதா, நம்ம ஜெனரல் ப்ராக்டிஷனர். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா, ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப அவசியம். நான் என்னன்னா இப்போ இந்த ஃபியூ மந்த்ஸில் தீபாவளி எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது, ஆனால் இப்போ தான் அவங்க இந்த கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி சின்ன குரூப்ஸாக அசோசியேட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி வாங்க. இன்னைக்கு கூட இந்த ப்ரோக்ராமுக்கு நான் சொன்னேன், என்னால் ஃபுல் டே ஒர்க்கிங் வர முடியுமா தெரியல, சும்மா வந்து உட்காந்தியாவது பாருங்க. ஸோ ஓகே, நான் ஒரு ½ an hour வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் நினச்சிட்டு ஒரு 2 hours வந்துட்டு போகலாம், ஒரு 1 hour வந்துட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு இப்போ நான் 2-3 hours உட்காந்துட்டு போகிறேன். வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ ஒரு மெமரபிள் ஒரு இவெண்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் போக போகிறோம். இதை பற்றி நாங்கள் வீக்ஸ் கணக்காக தீபாவோட பேச போகிறோம். பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்ஸ், இட் வாஸ் ரியலி ஃபன். ஸ்பாட்டில் போட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த விஷயமுமே நீங்கள் ரொம்ப பிடிச்சி மைண்ட்ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகி அக்செப்ட் பண்ணி ஓகே இது நம்ம டியூட்டி நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ட்ரபிள் ரொம்ப குறைஞ்சிருங்க. ஸோ ஐடென்டிஃபை சம்திங் தட் யூ ஆர் லைக் டு டூ, that you enjoy doing every day, even if it's 10 minutes, 15 minutes. Find your niche, something that you enjoy. Adu slowly build up funny, it heals your mental health in great ways. So along with looking after your physical health. Thank you. ஹாப்பியா சொல்றாங்க தீபாவளி ஹெல்த் பத்தி. எது ஒர்க் அவுட் ஆகலனா நிறைய பலகாரம் சாப்பிட்டீங்க, கண்டிப்பா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளி லேகியம்னே இருக்கு, ஆக்சுவலா பண்ணுவாங்க எல்லாரும் பண்றது. அது வந்து யூடியூப்ல இருக்கு. தீபாவளி டைம்ல தீபாவளி லேகியம் வந்து நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்த்து போட்டு கருப்பட்டி இல்ல வேணும்னா உடம்பு சரியாம போகும். ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு வயிறு அப்செட் ஆகும் அந்த டைம்ல, டிஃப்ரெண்ட் வீட்ல இருந்து பலகாரம் வரனால. ஸோ எங்க பாட்டி எல்லாமே வந்து நாங்க கிறிஸ்டியனா இருந்தாலுமே எங்க வீட்டுல எப்பவுமே தீபாவளி லேகியம் மட்டும் ரெடியா இருக்கும். பண்டிகைனாவே வந்துட்டு நமக்கு நல்ல மெமரிஸ் தாங்க. இப்போ எங்க சைட் லேடிஸ் கிட்ட இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. இது மாதிரி உங்க சைட்லயும் உங்க வாழ்க்கையிலுமே வந்துட்டு கண்டிப்பா நிறைய மெமரிஸ் இருக்கு. பண்டிகைகள் இது போல தொடரணும். இன்னைக்கு எங்க கூட இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அதாவது
பெண்மையை வந்து மேன்மைப்படுத்தணும். மெயினா வந்து நம்ம மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாருமே செல்ஃப்லெஸ்ஸா நம்ம ஃபேமிலிக்காக ஒர்க் பண்றோம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ ஹஸ்பண்ட்ஸும் நல்லா பண்றாங்க, பட் நம்ம அதுக்கு மேல ஒரு படி மேல போய் தான் நம்ம பண்றோம். அதனால நமக்குன்னு நம்ம ஒரு டைமை நம்ம ஒதுக்குறதே இல்லைங்க. அதுக்காகவே ஐ எம் ட்ரைங். நம்ம வந்து அதுக்கு வாகை எனக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்றதுக்கு. அதுக்கு வாகை வானொலிக்கு இன்னொரு பெரிய நன்றி. பூங்கொடி வந்து எங்களுக்கு இந்த வென்யூ கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மிக 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 பெரிய நன்றி. சென்னை பேலஸ், நாங்கள் அடிலைட்ல இருக்க சென்னை பேலஸ்ல இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஃபுல் கர்பா ஷோ எல்லாமே வந்து அங்கிருந்து தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, அவங்களுக்கு நன்றி. இந்த நேரத்துல வந்து நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டீங்க. எல்லாரும் பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷை கொண்டு வந்து எங்க கிட்ட எல்லாம் இனிமையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த நேரத்துல எங்களுக்கு வந்து இந்த எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல உள்ளத்துக்கு வந்து நான் வந்து சிறப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து விஜி. அவங்க வந்து வந்து எனக்கு வந்து வெளியே ஹெல்ப் பண்றதா எல்லாமே லைக் ஒரு டைமுக்கு வந்து டைம்னு பார்க்காம சொல்லிட்டு நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி நடத்துவோம். அப்போல்லாம் எல்லாருமே வந்து பண்ணணும். சில சமயம் பண்ண முடியாது, எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ வி அப்புறம் வந்து நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு வந்து ஒரு 2 பிரைஸ் இருக்குது. அதுக்கு வந்து 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்க வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க 2 பேரை. ஸோ அவங்க வந்து காலையில சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதை கொடுத்துருவோம். ஜஸ்ட் இது ஒரு ஃபன்னு, ரொம்ப சிம்பிள் ப்ரைஸ் தான். இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருமே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் தான். மற்றவங்க எல்லாம் அண்ட் ஐ திங்க் இன்னொன்று வந்து எல்லாருமே அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நோ டவுட் அபவுட் இட். வித்யா சூப்பரா பண்ணிருக்கீங்க. கவிதா, ரேணு, சுமி, நம்ம சாரா, எவ்ரிபடி எல்லாருமே காசுமால் எல்லாம் போட்டு சங்கீதா எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க. எனக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. நான் எல்லாருக்குமே பெரிய ஹக் கொடுக்குறேன். வைஷாலி வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியில்லை இருந்தப்பறம் கூட லைக் ஷீ டுக் சம் எஃபர்ட் டு ட்ரெஸ் அப் அண்ட் நம்ம கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஷீ ஆல்சோ ஆக்சுவலி கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு வாகை வானொலி யூடியூப் சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து எல்லா மக்களுக்குமே சேர்ந்து ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாங்களா? ரெடி? ஹாப்பி தீபாவளி. என்ன நேயர்களே, அட்டகாசமான கொண்டாட்டங்கள், ஆர்ப்பாட்டமான நடனங்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்தீங்களா? அது எல்லாம் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் எவ்வளவு அழகா இந்த தீபாவளியை கொண்டாடணும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. மீண்டும் ஒரு நன்னாளில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வந்து சந்திப்பது தீபா மற்றும் தீபா. चली कहाँ चोरी चोरी, हवा से है बंधी डोरी रे।
தினம் நடக்கும் காதல்